ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரி, நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. போன இயர் 2025 ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இயர் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜனவரியில் கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாளில் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ரெடியாக இருங்க. இப்போது அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சில ட்ரிக் இருக்குது, எனக்கே தெரியல. நான் இந்த ஜாப் பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு சில ட்ரிக் இருக்குது. கம்மி மார்க் எடுத்திருந்தாலும் அவங்க அதுக்கு அப்ளை பண்ணால் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அந்த ட்ரிக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பா. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஜாப் பற்றி நான் போடக்கூடிய வீடியோ அண்டு நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக டோட்டலாக இந்தியா ஃபுல்லாகவே போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு 30,000க்கு மேலே வேக்கன்சி விட்டுருக்காங்க, அதாவது ஜிடிஎஸ்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும்னா, போன இயர் 2025 ஒரு 2,500க்கு மேலே வேக்கன்சி விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? 3,000 கிட்ட வேக்கன்சி விட்டுருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது இந்த இயர் 3லேருந்து 4,000 வேக்கன்சிக்கு மினிமம் 3,000லேருந்து 4,000 வேக்கன்சி வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி முன்னாடியே என்னென்ன டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஃபோட்டோ. ஓகேங்களா? ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் அப்ளை பண்ணும்போது சிக்னேச்சர் ஒரு இது பண்ணி அப்லோட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா நீங்கள் இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஓ ஆஃபீஸில் போய் இந்தமாரி நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு அப்ளை பண்ணிக்க நீங்கள் சொன்னால் போதும், அவங்களே அப்ரூவல் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? மெசேஜ் வந்துடும், அந்தமாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு 4 தான். உங்களுக்கு இந்த 4 டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க கேட்டிருந்தீங்க. ஸோ 400 மார்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். 400 மார்க் எடுத்தால் தான் வேலை கிடைக்கும்னு இல்லை, 300 மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் அதுக்கு எந்த ஏரியா பொறுத்து நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாரி தான். இப்போ ஒரு 10 பேர் ஒரு ஏரியாவில் ஒரு 350 400 கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஏரியாவில் நீங்கள் போய் 300 மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணால் அது நம்ம ரிஜெக்ட் தான் ஆகும், நம்ம இது பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஏரியா பொறுத்து நம்ம அப்ளை பண்ணணுமா. எனக்கே இது தெரியாது, நான் இங்கே கேட்கும் போது தான் சொல்கிறாங்க இந்த ஒரு ட்ரிக்கு. ஸோ நம்ம ஏரியா பொறுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும். ஓகேங்களா? வீடியோ வரும். அதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் சொன்னாங்கன்னா அதுக்கு அப்ளை வீடியோவும் நம்ம போடுறோம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கும், எப்படி ஏரியா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு 400 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் நம்ம போய் அப்ளை பண்ணக்கூடாது. அது எப்படி நமக்கு தெரியும்னா, அது நம்ம அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த பற்றி கவலைப்பட தேவையில்ல. நம்ம சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணி இது பண்ணாலே போதும். ஸோ டாக்குமெண்ட்டு நான் என்னென்ன சொல்லணும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி இல்லைனா கம்யூனிட்டி அப்ளை பண்ணுறேங்க. ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும் இது வர்றதுக்கு. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா, போன இயர் 2025 ஜனவரி பிப்ரவரிலாம் ஜனவரி பிப்ரவரி 2 மாதத்துலேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் எண்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போது இன்னும் 10 டேஸ், மினிமம் 10 டேஸில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஸோ ஜிடிஎஸ்ஸுக்கு அது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? நம்ம பசங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம சேனலில் இருந்து ஒன்லி ஆர்மி போலீஸுக்கு தான் நீங்கள் அதிகமாக நோட்டிஃபிகேஷன் விடுறீங்க, ரெக்கமெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை நண்பா. நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக எல்லா ஜாப் பற்றின டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் இது பண்ணும்போது இந்த ஜிடியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிற மாரி இருந்துச்சு. ஸோ அது செக் பண்ணி டீட்டெயிலாக கேட்கும்போது தான் இந்தமாரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ஏரியா பொறுத்து அப்ளை பண்ணி பார்ப்போம் இந்த இயர். ஓகேங்களா?
நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு யாருன்னா இந்த ஜாப் கிடச்சிச்சின்னா ஒரு நல்ல பெனிஃபிட் தானே. ஓகேங்களா, நான் என்ன டீட்டெயில் ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம ஸ்டூடெண்ட் யாரும் இப்போ கமெண்ட் பண்ணியிருந்தீங்கள அவங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். நம்ம எல்லாேருக்கும் ஜாப் கிடைச்சா நல்லது தான். ஓகேங்களா, ஸோ அது என்ன டீட்டெயில் ஏது டீட்டெயில் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து அப்டேட் வரும். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவை. ஓகே நண்பா, நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய டீட்டெயில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, ஸோ ஓகே நண்பா, பாய்.